ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறேன். சிக்கன் சுக்கா. ஆனால் அது நான் செய்கிறேன் என்னுடைய ஸ்டைலில், ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேர் 3 பேர் தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா 2 தண்ணி 3 தண்ணியில் க்ளீனாக கழுவிக்குங்க. ஏன்னா இதில் சின்ன சின்னதை பாருங்கள், சின்ன சின்ன மரத்தூள்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அது மரத்தூள்லாம் வெளியே போனோன்னா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் எதனா கோதுமை மைதா மாவு இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம ஒரு உரசுனிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும். பாருங்கள், நான் இதை கழுவணும். இனிமேல் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கிண்ணத்தில் போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோ. ரொம்ப கம்மியான பொருள் தான் இது. மிளகு, சீரகம், சோம்பு 3 ஒரு டீஸ்பூனுங்க. அதை எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இது லாஸ்ட்டாக தான் போடுவோம். அடுத்து இது கரம் மசால் பவுடரு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, இது குழம்பு மிளகாத்தூள், இது காஞ்ச மிளகாத்தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இது 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற உப்பு. இதில் முக்கியமான ஒருத்தருக்கு காட்டுறேன். இவங்க தான் முக்கியமானவங்க. இவங்க நிறைய நான் போடுவேன் இன்றைக்கி. அதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க கருவேப்பிலை. சிக்கன் சுக்கா இது பேர். வாங்க, சிக்கனை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நான் நல்லா கழுவிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா சிக்கனில். இது அந்த வெட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மரத்தோட தூள். இது அவ்வளோ ஈஸியாக போகாது. நம்ம சும்மா ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு போட்டுருவோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் இது நான் கையில் தனியாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நான் கழுவி இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி சுத்தமாக கழுவிட்டு அப்புறம் நம்ம பயன்படுத்தினாங்க. இது மூலமாக நிறைய கிருமி நம்ம வயிற்றுக்குள்ளே போவோம். முதல்ல ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அலசின கருவேப்பிலையை அதில் போட்டுப்போம். லேசாக வறுத்துக்கலாம். இது நல்லா அந்த பொறன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா, நம்ம சட்னிக்கு படப்படன்னு பொரியும் பாருங்கள். அவ்வளோதான், அந்த அளவுக்கு தாங்க. ரொம்ப கருக வறுக்காதீங்க. இது நம்ம லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் தான் போடுவோம். இப்போ இதை ஒரு ஓரம் தள்ளிக்கலாம். அடுத்து மிளகு, சீரகம், சோம்பு, இது 3த்தையும் அதோடு சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இது நைஸாக பவுட்ரு பண்ணுறதுக்காக தான். இந்த கடாய் ஹீட்டில் இருந்தாலுமே போதும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வறுத்து எடுத்தாச்சுங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். கொஞ்சம் ஆறணுன்னா நைஸாக நம்ம பொடி பண்ணிப்போம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 50க்கும் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஏன்னா சிக்கனில் கொழுப்பு வரும், அது வெளியேறும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சா வதக்கிங்க. நான் இந்த மாதிரி வதக்கிற மாதிரியே இந்த மாதிரி கிண்டுற மாதிரினா நான் அந்த தோசை கரண்டி பயன்படுத்துவேன். ரொம்ப நம்மளுக்கு இப்படி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் ஜல்லி கரண்டியை விட இது கிண்டுறது வசதியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். வேறு ஒன்றுமே போட போகிறதில்ல. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு நல்லா கிண்டிக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு ஏறும். அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இதை ஒரு தட்டு போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தீயை குறைச்சே வச்சுருங்க, மீடியமாக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சிக்கன் வதங்கிடுச்சா பார்ப்போங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறப்போம். நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா. அதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சேன். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா, இது 4த்தையும் போட்டு வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிண்டியாச்சுங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே தான்.
இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அப்படியே வந்து தீயை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. வதங்கிடுச்சா பார்ப்போம். ஃபுல்லாக சிம்லேயே தாங்க இருந்துருக்குது இவ்வளோ நேரமாக. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. கறி வெந்துருச்சா பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. கறி 2ஆக கட் ஆகுது. இப்போ வந்து மசாலாவை போட்டுடலாம். இது நான் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேங்க. நான் அந்த மிளகு, சீரகம், சோம்பு இது வந்து அப்படியே போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிண்டியாச்சுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.